உங்க அப்பா போயிட்டாராமே, உனக்கு ரொம்ப துக்கமா இருக்குல்ல? நான் ஊர்ல இல்ல, இப்பதான் கேள்விப்பட்டேன். துக்கம் விசாரிக்காம இருக்க கூடாதுன்னு. பரவாயில்லை, ரொம்ப நன்றி. சரிங்கண்ணா, நாளை காலையில பாத்துக்கலாம். என்ன பார்வதி, துணை இல்லாத ஒண்டி கட்டை ஆயிட்டேன். கடவுள் தான் துணை. எல்லாருக்கும் கடவுளே எப்படி துணையா இருக்க முடியும்? பார்வதி, அவரே பார்த்து ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை துணைன்னு படைச்சிருக்கார். கடவுள் எப்படி ரொம்ப புத்திசாலி. ஆமாமா, நீங்க போயிட்டு வாங்கண்ணே. நீ ரொம்ப அழுதுகிட்டு இருக்காத. அழுதியா? இல்லண்ணே. நீ அழுதுகிட்டே இருந்தீன்னா உன் அழகான முகம் வீங்கி போயிடும். அப்புறம் நான் ஏங்கி போயிடுவேன். பவுனண்ணே, பேசாம போயிட்டு வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, உன்னை நான் கண்ணே அண்ணேன்னு கூப்பிடலான்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா அண்ணே அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு? நீ மரியாதையா போறியா இல்லையா? பார்வதி, என் மனச நீ நல்லா புரிஞ்சுக்கல. எல்லாம் புரிஞ்சது, போகலையா? உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? டாக்டர், டாக்டர் உன்ன மாதிரி காலி பசங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கிற டாக்டர் தான்டா. இது வரைக்கும் உனக்கு கொடுத்தது மாத்திரை. இனிமே வேணா டானிக் வேணாலும் கொடுப்பேன். என்ன ரொம்ப அடிக்காத, நான் ஊருக்குள்ள கௌரவமான மனுஷன். என் பேரு பவுன். பவுனா? பஃபுன்னு வச்சுக்கடா. பராசக்தி படம் பார்த்திருக்கியா? நான் தான் முதல் டிக்கெட். பாரு, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நான் உனக்கு கொடுக்கறதா கடைசி டிக்கெட்டா. ஜாக்கிரதை. பார்வதி, பார்வதி, எங்க எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒண்ணும் இல்ல பார்வதி, ஒண்ணும் இல்ல. நீ கவலைப்படாத. நீ எதுக்காக கவலைப்படுற? இத பத்தியா? இது ஜட்ஜ் சிவராமனுடைய டாக்டர். பிஎஸ்சி படிச்சிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கல்ல? நம்ம வாசுவுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். மீனா, இத பார். இந்த ரெண்டு போட்டோவுல உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சின்ன எஜமானுக்குங்களா? ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இவ கண்ணா போடி உள்ள. ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த பாருங்க, எனக்கு என்னமோ பிடிக்கல. ஜட்ஜி வீட்டு சம்பந்தம் நல்லதில்லை. அப்படியானா இத பார். இந்த பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிருக்குது. நம்ம வாசுவும் டாக்டர். பொருத்தமா இருக்கும் இல்லையா? பொருத்தமா போகுதோ போட்டியா போகுதோ. சௌந்தரி, இது ரெண்டு நல்ல இடம், நல்ல பணக்கார இடம். பணக்கார வீட்டுல தான் பொண்ணு கட்டணுமா? என்னதான் ஒருத்திய பணக்கார வீட்டுல பிடிச்சிருக்கீங்களே, போதாதா? வாசுவுக்கு சாதாரண இடமா இருந்தாலும் பொண்ணு நல்லா இருந்தா சரி. சரி சரி, இத நம்ம எப்படி தீர்மானம் பண்றது? வாசு என்ன அபிப்பிராயப்படுறான்னு கேட்போம். என்ன அபிப்பிராயம் தேவை? பாத்தியா? அடுத்து நாடக ஹீரோயின் செலக்ஷனா? வெரி குட். போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் வாய போடுறேன். உட்கார். இது நாடக ஹீரோயின் இல்ல, உன் கல்யாணத்துக்காக வந்திருக்கிற பெண்களுடைய போட்டோக்கள். ஓஹோ, நமக்கு தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி வேலைகளும் நடக்குதா? அண்ணா, அண்ணி, அண்டர் கிரவுண்ட் சஸ்பென்ஸ் பெரிய அஃபென்ஸ். கல்யாண பாதுகாப்பு சட்டப்படி உங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணலாம். புரியுதா? சும்மா விளையாடாத. வாசு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் உங்க அண்ணன் வேலைதான். உடனே அப்ரூவரா மாறிடு. கேஸ் அட்மிஷன் வாய்தான் போடப்பட்டிருக்கிறது. ஹியரிங்
அடுத்த வருஷம். அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் முடிச்சிடுறது நாங்க 2 பேரும் தீர்மானம் செய்தாச்சு. அப்பீலே கிடையாதா? இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அப்பீல் கிடையாது. இந்த பெண்ணை பத்தியா MBBS தலைவலி. அதுக்காக தாண்டா டாக்டருக்கு படிச்ச பெண்ணா பாத்துருக்கிறேன். எதுக்கு தலைவலிக்க? ஆமா, சீதனமா என்ன கொண்டு போறான்? ஆஸ்ப்ரோவா சாலடோவா? கோடா போயிரு, விளையாடாதடா. 2 பொண்ணுல எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லு பார்க்கலாம். இந்த 2 பொண்ணுமே எனக்கு பிடிக்கலன்னா. இதை விட அழகான பெண்கள் எப்படா கிடைக்கும்? இந்த உலகத்துல இந்த 2 பொண்ணு தான் அழகா இருக்குமா? வாசு, 1000 பெண்கள் அழகா பிறக்கலாம். ஆனா ஆஸ்தி பாஸ்தி அந்தஸ்தோட கிடைக்க வேண்டாமா? மன்னிக்கணும், நான் பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் செய்துக்கிறதுலன்னு ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேன். ஓஹோ, சௌந்தரி நீ பேச்சு வச்சுக்கிட்டு தான் சொல்றீங்களா? அப்படியா? அண்ணி ஏசுடா. வெரி குட். போதுண்டா, முட்டாள்தனமா பேசாத. வாசு, நம்முடைய பேரு, புகழ், கௌரவம், பணம், அந்தஸ்து இதுக்கு தகுந்த இடத்துல பெண்ணு கட்டணும்டா. இல்லன்னா ஊர் சிரிக்கும். உன்னை பார்த்துலடா, என்ன பார்த்து. அண்ணன் ஒருத்தர் இருக்கிறானே, தம்பிக்கு தகுந்த இடத்துல கல்யாணம் செய்து வைக்காம ஏதோ தர்த்தரத்தை போய் தேடிட்டு இருக்கிறானேன்னு கல்யாணத்துக்கு வர்ற லாயர்ஸ், போலீஸ் ஆபீசர், ஜட்ஜஸ் அத்தனை பேர் என் முகத்துல காரி துப்புவாங்கடா. ஏன் கோவப்படுறீங்க? வாசுவோட அபிப்பிராயத்துக்கும் ஏதாவது நோக்கம் இருக்கும். சௌந்தரி, சரிடா, கல்யாண மேட்டர் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன் அபிப்பிராயத்தை மாத்திக்க நானும் முயற்சி செய்யறேன். ஆல்ரைட் வாசு. ஆனா ஒண்ணு மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன் கல்யாணம் முடிஞ்சாகும். இந்த உலகம் அடுத்த வருஷமும் இருக்கும்னா? இருக்கும்டா, அது எனக்கும் தெரியும். அம்மா, சின்ன எஜமாதான் பெரிய இடத்து பொண்ணு வேண்டாங்கிறாங்க. நீங்களே ஏமா பணக்கார வீட்டு பொண்ணு வேண்டாங்கிறீங்க? இந்த வீட்டுல வாசுவுக்கு வர்ற மனைவி உனக்கு பதில் ஒரு வேலைக்காரியாகத்தான் வரணும். எனக்கு சரிசமமான ஒரு பணக்காரி வரக்கூடாது. ரொம்ப கெட்டனம்மா. மீனா, இல்லம்மா, என் பொழப்புல மண்ணா நீ போட பாக்குறீங்களே தான் சொன்னேன். அதிக பிரசங்கி. உன் வேலைக்கு இப்பவே மண்ணுதான். உன்னை வேலையை விட்டு நிறுத்தியாச்சு, போ வெளியே. அம்மா, என்ன டாக்டர் என்ன சொன்னாரு? உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதுக்கு நான் பார்த்தா போச்சுனாரு. அவரே போயிடுமாட்டாரா? ஆமாங்க, ஆ. இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. தலகாணி எங்க? எதுக்கு? இல்ல பாய கொண்டாந்து இருக்கீங்களா, தலகாணி எங்கன்னு கேட்டேன். இவ்வளவு பிறந்தா? அவ்வளவுதான் எனக்கு தாங்க. ஆ. எனக்கு எத்தனைக்கு எத்தனை சொத்துகள் இருக்கோ ஆ. அத்தனைக்கு எத்தனை என் உடம்புல சொத்துகள் இருக்கு. நிறைய சொத்து வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்னங்க குறைச்சல்? ஆ. 6 காரு, ஆ. 4 வீடு, ஆ. 2 பொண்டாட்டி. அதான் 2 பொண்டாட்டி. மருந்துனால உனக்கு குணமாகாதியா? நீங்க என்ன பண்றீங்க? காலையில எந்திரிச்ச உடனே எங்கேயும் காலையில எந்திரிக்கவே முடியலைங்க. குழைச்சு எந்திரிச்சா ஒரு 5-6 மைல் திபு திபு நடையா? காரு யாரையா கேட்டா உன் காரு? அதனால தான் இந்த போறாரு. நீ நடந்து போ, திரும்பி வா. நிறைய தடவை ஒரு 7-8 வாட்டி வீட்டுல வந்து கஞ்சியா குடி. கஞ்சி அதெல்லாம் முடியாதுங்க. ஆப்பிளும் ஹார்லிக்ஸுமே நான் சாப்பிட முடியாம தவிக்கிறேன். கஞ்சிலாம் வேண்டாங்க, எனக்கு இந்த மருந்து கொடுங்க சார். இத்தனையும் இப்பவே 1 hour ஆகும். ஏங்க? நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல நேரம் ஏதாவது கடைக்கு போய் ஒரு கூடையோ இல்ல கோணியோ வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? ஐயோ, மருந்து வாங்குற மாதிரியா வந்திருக்கிற? மணிய கடையில சாமான் வாங்குற மாதிரி வந்திருக்கிற. போயா. நிறைய மருந்து இருந்தா என்னங்க, எனக்கு நிறைய தம்பி இருக்கா. வச்சிருக்கியா தம்பிகளை? சொத்து புறாத்தையும் ஆஸ்பத்திரியிலே அடிச்சு விடு. ஐயோ என்னையா? ஐயோ, என்னையா? வயிற்று வலி தாங்க முடியல சார். ஐயோ ஐயோ. யோ, வயிற்று வலி இருக்குதுல்ல, அப்புறம் ஏன் கத்துற? வாய் வேற வலிக்க போதியா? சார், நான் ரிக்ஷா எடுத்து ஒரு குடும்பத்தவே பொழைக்க வைக்கிறேன் சார். எனக்காக நீங்க ரிக்ஷா எடுக்க சொல்றியா? இல்ல சார், மலிவான விலையில ஏதாவது மருந்து கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்தணும் சார். என்னால நடக்க முடியல சார். ஏயோ, வயிற்று வலி வச்சுட்டு உன்னை யாரையா நடக்க சொன்னது? டாக்ஸில வந்தா என்ன கெட்டா போவேன்? ஐயோ, நான் எப்படி சார் டாக்ஸியில மட்டும் ஏழப்பட்டவன் சார். ஏழப்பட்டவன் சொல்லி கண்டத கடியை தின்னு புடுற, வயிற்று வலியில அவஸ்தைப்படுற. ஏயோ, ஹார்லிக்ஸும் ஆப்பிளும் சாப்பிட்டு உனக்கு வயிற்று வலி வருமா? ஏ சார், பணக்காரனை பார்த்து கஞ்சி சாப்பிட சொல்றேன், ஏழைய பார்த்து ஹார்லிக்ஸும் ஆப்பிளும் சாப்பிட சொல்றேன். எப்படி சார் முடியும்? ஏயா முடியாது? ஏயா, இப்ப போனானே பணக்காரன், அவன் ஹார்லிக்ஸும் ஆப்பிளும் சாப்பிட முடியாம வச்சிருக்கான்ல. ஆமா ஐயோ. அதை நீ வாங்கிக்கிறது சரிதான் ஐயோ. உன் வீட்டுல கஞ்சி இருக்குது இல்ல? ஆமா ஐயோ. அது அவருக்கு கொடுக்கறது. சரிதான் ஐயோ. என்னையோ, அதை செய்யா, 2 பேரும் நல்லா இருப்பீங்க. சரிதான் ஐயோ. போயா. ஐயோ ஐயோ. இவன் வலியில கத்தல, ஏதோ விக்கிறான். கொஞ்சம் சும்மா இருங்களேன். எல்லாம் தெரியும் முடியுது. என்ன கம்ப்ளைண்ட்? ஒண்ணுமில்லைங்க, இவருக்கு அடிக்கடி நாய் மாதிரி கோவம் வருதுங்க. நாய் மாதிரியா? என்ன வெட்டரினரி கேஸா? ஆஸ்பத்திரி மாறி வந்துட்டீங்களா? நேரா மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போங்க. என்ன சொல்ல? பாத்தீங்களா, எப்படிதாங்க வள்ளு வள்ளுன்னு விழுறாருங்க. நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணுங்க. குணப்படுத்தலாம். முதல்ல அவர் கழுத்துல ஒரு சங்கிலியை மாட்டுங்க. இல்ல ஒரு மைனர் செயின் போட்டுக்குங்க. என்ன சங்கிலி போட்டுறேன். ஆகாரம் நாய் மாதிரி கோவம் வருது, வள்ளு வள்ளுன்னு விடுறாரு. காலையில எந்திரிச்ச உடனே 2 டாக் பிஸ்கெட், மத்தியானம் ரைஸும் மட்டனும்,
ராத்திரி ஒரு பிளேட்ல பால். சரியா போ. மருந்து கேட்ட கிட்ட மாட்ட உள்ள போய் கொலை டாக்டர் எழுதி கொடுப்பாரு. அந்த மருந்தை நான் கொடுப்பேன். கூட்டி போமா. ஓயா